இந்திய ராணுவ அதிகாரிகளும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள். இருதரப்பிலும் என்ன தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டது, இந்தியா எப்படி தக்க பதிலடியை கொடுத்தது, பாகிஸ்தான் என்னென்ன பொய் பிரச்சாரங்களை நிகழ்த்தி வருகிறது என்பது தொடர்பான விவரங்களை அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இது குறித்த மேலும் விவரங்களுக்காக நிகழார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன, இதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை வியோமிகா சிங், அதாவது விங் கமாண்டர் இருக்கக்கூடிய வியோமிகா சிங் குறிக்கிறார். அதில் அடிப்படையில் இந்தியாவை நோக்கி ராணுவத்தை பாகிஸ்தான் தற்போது நகர்த்தி வருவதாக தற்போது ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ட்ரோன் தாக்குதல், அது மட்டுமல்ல ஏவுகணை தாக்குதல் என தொடர்ச்சியாக நடந்து வரும் பாகிஸ்தான் தற்போது இந்தியாவை நோக்கி, இந்தியாவினுடைய எல்லைகள் நிலப்பரப்பை நோக்கி தனது ராணுவத்தை நகர்த்துகிறது என ஒரு முக்கியமான தகவலை கூறியிருக்கிறார். இதன் மூலியமாக தரைப்படைக்கு மிகப்பெரிய சண்டை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்தியாவை நோக்கி ராணுவத்தை நகர்த்துகிறது பாகிஸ்தான் என ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வந்த வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, அதே போல விங் கமாண்டோ வியோமிகா சிங், கர்னல் சோஃபியா என இந்த மூவரும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது ஒரு முக்கியமான தகவலை வியோமிகா சிங் குறிப்பிட்டார். அதில் இந்தியாவை நோக்கி ராணுவத்தை பாகிஸ்தான் தற்போது நகர்த்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல வடிவங்களில் வான் தளங்களில் பல இடங்களில் இந்தியாவினுடைய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய முக்கிய விமானப்படை தளங்களை இந்தியா இதுவரை தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 4 விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் இந்தியா நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியா தற்போது வரை ஒரு பதில் தாக்குதல் மட்டுமே தரப்பட்டு வருவதாக இந்திய ராணுவம் சார்பில் தற்போது கூறப்பட்டு வருகிறது. ஒரு முக்கியமான தாக்குதல், ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டபடி தற்போது இந்தியா எந்த ஒரு தாக்குதல் ஈடுபடாமல் பதில் தாக்குதல், அதாவது பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மட்டுமே தரப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பகிர்க்கப்பட்டுள்ளன. ஸ்ரீநகரில் பள்ளி மருத்துவமனைகள் மீது தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அடிப்படை நெறிமுறைகளுக்கு, போர் நெறிமுறை அல்ல, அடிப்படை நெறிமுறைகளுக்கு எதிராக சர்வதேச அளவில் பள்ளி மற்றும் மருத்துவமனைகளில் குண்டு வீசக்கூடாது என்றும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற ஒரு வரைமுறை இருந்த போதும் அதை தற்போது பாகிஸ்தான் அரசு எப்போதுமே மீறும் பாகிஸ்தான் அரசு தற்போது மீறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் ராணுவம் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் மீது இந்த தாக்குதல் நடத்த முயற்சிக்கு வருவதாகவும் அதை இந்திய ராணுவம் தடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார். அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துவது, அந்த தாக்குதலையும் தற்போது இந்திய ராணுவம் தடுத்து நிற்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வரும் பாகிஸ்தான் ராணுவம் தற்போது பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் மீதும் இத்தகைய தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத, அதை தற்போது இந்திய ராணுவம் முழுமையாக தடுத்து நிற்கிறது. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதம்பூர் மற்றும் பதான்கோட் என்ற 2 விமான படைதளங்களுமே சற்று சிறிதளவில் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 2 விமான படைதளங்களும் சற்று இந்த ட்ரோன் தாக்குதல் மூலியமாக சற்று சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தளம் எந்த ஒரு சேதாரமும் இல்லை. பாகிஸ்தான் தற்போது கூறியபடி பிரம்மோஸ் ஏவுகணை தளம் சேதமடைந்ததாக பாகிஸ்தான் அரசு கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு தொடர்ச்சியாக பாகிஸ்தானோடு பரப்பும் பொய்யுரைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தளம் தற்போது முழுமையாக இந்தியாவினுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறது, எந்த ஒரு சேதாரமும் அடையவில்லை என்றும் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சிர்சா விமானப்படை தளமும் தற்போது பாதுகாப்பாக இருக்கிறது. பாகிஸ்தான் கூறி வரும் தொடர் பொய்களுக்கு இணையாக இந்த சிர்சா விமானப்படை தளம் மீதும் தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்திய ராணுவம் இதற்கு விளக்கம் அளிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சிர்சா விமானப்படை தளமும் தற்போது பாதுகாப்பாக உள்ளது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அது மட்டுமல்ல, இதுவரை பாகிஸ்தான் 26 முறை தாக்குதல் நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. எல்லை தாண்டி இதுவரை 26 முறை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இந்த 4 மாநிலங்களுமான பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், காஷ்மீர் என இந்த 4 மாநிலங்களுக்கு கூடாக எல்லையில் இருக்கக்கூடிய இந்த 4 மாநிலங்கள் மட்டும் எல்லை தாண்டி இதுவரை 26 முறை தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, பஞ்சாப் விமானப்படை தளத்தை தகர்க்க முயற்சி செய்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் கூறப்பட்டிருக்கிறது. பஞ்சாபினுடைய விமானப்படை தளம் இந்தியாவில் முக்கியமான விமானப்படை தளமாகவும் வட இந்தியாவில் முக்கிய பாதுகாக்கப்பட்ட ஒரு விமானப்படை தளமாக இருக்கக்கூடிய பஞ்சாப் விமானப்படை தளத்தை தாக்குவதற்கு முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இந்த
வகையில் இன்று அதாவது தற்போது வரை நடந்த விஷயங்களை அவர்கள் விரிவாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, 1:40 மணிக்கு அதிகாலை 1:40 மணிக்கு ஏவுகணை தாக்குதலையும் பாகிஸ்தான் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 ஸ்ரீநகர் விமான தளம், அதே போல இந்த பஞ்சாப் விமானப்படை தளம், இந்த 2 தளங்களை நோக்கி 1:40 மணிக்கு அதிவேக ஏவுகணைகள் பாகிஸ்தான் ராணுவம் செலுத்தியிருப்பதாகவும் அத்தகைய ஏவுகணை தாக்குதலை வானிலே முறியடித்ததாகவும் இந்திய ராணுவம் தற்போது கூறியிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக இதுவரை அனைத்து விமானப்படை மூலியமாகவும் பல்வேறு தாக்குதல்களை இந்தியா மீது செலுத்தி வந்தாலும் கூட அவைகள் எல்லைகளே தடுத்து நிறுத்தப்பட்டு இந்திய ராணுவத்தால் அதிநவீன கருவிகள் மூலமாக எல்லையிலே அவைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இத்தகைய இந்த 2 விமானப்படை தளங்கள் மீது பஞ்சாப் மற்றும் ஸ்ரீநகர் இந்த 2 விமானப்படை தளங்கள் மீது தாக்கப்பட்ட தாக்குதல் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் அது வானிலே தகர்க்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. தற்போது இந்த 3 வரை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், இந்தியாவை நோக்கி ராணுவத்தை நகர்த்துகிறது பாகிஸ்தான் என்றும் தற்போது கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்தியா சார்பில் தற்போது வரை பதிலடி மட்டுமே தரப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் ஸ்ரீநகர் மற்றும் பஞ்சாபில் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி.